லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்கறேன், இனிமே இப்படி விட்டுட்டு போயிடாதம்மா. இதை என்னால தாங்கிக்கவே முடியாதும்மா. நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேன், போதுமா? யோ பெருசு அழாதையா, என்ன ஒரு மாதிரி இருக்குது. ஒரு கோவத்துல விட்டு போயிடலாம் தான் ஆட்டோ புடிச்சேன். அப்பதான் அந்த அம்மா கட்டி புடிச்சு அழுதது, முத்தம் குத்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இது வரைக்கும் என்ன அவ்வளோ பாசமா யாரும் கட்டி புடிச்சதும் இல்ல, முத்தம் குத்ததும் இல்ல. அது என்ன பொண்ணா நினைச்சு அவ்வளோ பாசமா இருக்குது. அந்த தாடிகாரனும் அன்னைக்கு இனி இல்லாம செத்துருவேன்னு சொல்லினே இருந்தானா. ஐயோ இதெல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்பிங் பண்ணுதியா. அதான் போக மனசு இல்லாம ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்ப எனக்காக வரணும்னு தோணல. சரி, வயசு வித்தியாசம் பார்க்காம உன்னை திட்டினதுக்கு என்ன மன்னிச்சிடுமா? யோ 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 பெருசு, என்னயா நீ மன்னிப்பு கிணிப்புன்னு பெரிய வார்த்தை சொல்லுற? உனக்கு இல்லாத உரிமையா? நீ என்ன திட்டலியா? நீ என் தாத்தா மாதிரி தானே. நான் தான் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணும், அவசர குடுகையாட்டம் பண்ணிட்டேன். இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன், சரியா? மன்னிச்சிரு. சரி சரி, அல்லாத என் உலகமே சித்தார்த்தாமா. அவனுக்கு பொம்மி இறந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவனால தாங்கிக்கவே முடியாதுமா. எல்லாமே கைமீறி போயிடும். அதுக்காக நீயும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும்னு சொல்லல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் வரும்போது அவங்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். ராணி, அது வரைக்கும் உனக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் எங்கிட்டே வந்து சண்டை போடு. ஆனா நீ வீட்டை விட்டு மட்டும் போயிடாதமா. சரி, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. சரி, இனிமே நான் கரெக்டா இருக்கிறேன், போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏ பொம்மி, என்னடி இது? உள்ள சாப்பாடெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருப்பேன்னு பார்த்தா இங்க நின்னு தாத்தா கூட பேசிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை இலை எடுத்துட்டு வந்துருவாரடி. உள்ள வா, எல்லாம் எடுத்து வை. வாங்கப்பா. ஐயோ, அந்த கோயம்பு வேற என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ, போச்சு 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 போச்சு, எல்லாம் கருகி கறிக்கட்டையா போயிடுச்சே. சரிப்பா. ஏ பொம்மி, ஒரு குழம்பு எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம்டி? இந்த பாரு, மாப்பிள்ளை சாப்பிட உட்காந்துட்டாரு. குழம்பு எடுத்துட்டு வந்து ஊத்துவா. மொத்த குழம்பும் கருகி கறிக்கட்டையா கிடக்குது. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ ஆண்டவா, காப்பாத்து. கவலைப்படாத பொம்மி. இப்ப என்ன ஆச்சு? என்ன உப்பு தான் அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் சித்தார்த் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பான். யோ பெருசு, குழம்புல உப்பு மட்டும் கோளாறு இல்லையா? குழம்பே கோளாறு தான். குழம்பு கோளாறா? மொத்த குழம்பும் கருகி போய் வானில ஒட்டிக்கிச்சியா? என்னமா சொல்ற? இப்ப எப்படி சமாளிக்கிறது? பொம்மி, எவ்வளவு நேரம்டி? இது வந்துட்டேன். சரி போ. ஏய் பொம்மி, என்னடி குழம்ப ஊத்த சொன்னா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? குழம்ப ஊத்து. இந்த அம்மா வேற பிரச்சனை என்னன்னு தெரியாம கோயம்பு ஊத்துன்னு பேஜார் பண்ணிருக்குது. கோயம்பு இருந்தா நான் ஊத்த மாட்டேனா? அதான் மொத்தமா ஒட்டின்னு இருக்குது. நீ பண்ற பில்டப் எல்லாம் பார்த்தா குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும் போல இருக்கே. ஊத்து. குழம்ப ஊத்தலாம், கீழே வெய்யு. வாசனை நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கே. கருகி போன வாசனையா நல்லா இருக்குதுன்னு சொல்லுது. இந்த மொத்த குடும்பமும் நல்ல பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போல. சாப்பிடுங்க தம்பி. சாப்பிட்டு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தம்பி. ஆண்டி, சூப்பரா இருக்கு.
டெலிஷியஸ் பூமி. என்னடா இது, குழம்பு கலரே மாறிடுது. என்னம்மா நடக்குதுங்க? அதான் பெருசு, எனக்கு ஒன்னும் புரியல. அப்பா, நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களே உட்காருங்க. அத வரமா. தாத்தா உட்காருங்க. குழம்பு எவ்வளவு நல்லா வச்சுட்டு அப்படியே அப்படி சேட்டை பண்ணா, ஒருவேளை நம்ம கிட்ட பொய் சொல்லி இருப்பாளோ? குழம்பு கோலாரம். என்ன தாத்தா, எப்படி பொம்மையோட மீன் குழம்பு? பிரமாதமா இருக்குடா. இப்படி ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அருமையா இருக்குடா. மொத்த குடும்பத்துக்கும் நட்டு கலந்துச்சா? ஆமாப்பா, பொம்மி வச்ச மீன் குழம்ப பாக்கும்போது எனக்கே எச்சி வருதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் என்ன ஆண்டி, நீங்களும் சாப்பிடுங்க. பொம்மி நீயும் சாப்பிடு. ஆண்டி இலையை எடுத்துட்டு வாங்க. ஐயோ, எனக்கு வேண்டாம். இல்ல இல்ல, நீங்க தான் மீன் குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. முதல்ல நீங்க ஆசை தீர சாப்பிட்டு முடிங்க, அப்புறமா நானும் அம்மாவும் சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்ல வந்தேன். ஆண்டி, உங்க பொண்ணோட மீன் குழம்புக்காக அவ மட்டும் இப்ப என் கூட வந்தான்னு வச்சுக்கோங்களேன், உடனே கைக்கு தங்க வளையலே வாங்கி போடுறேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த குழம்பு. அப்படின்னா இனிமே தினம் தினம் நீ வளையல் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு பொம்மி சமையல்ல டெய்லி ருசி கூடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. பெருசு நம்மள காப்பாத்தி விடணும்னு பில்டப் வந்து சரி, தாடிகாரனும் அந்த அம்மாவும் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்களே, ஒண்ணுமே புரியல. என் கண்ணிய நம்ப முடியல, மீன் குழம்பு மெர்சலா இருக்குது. இது எப்படி நடந்துச்சு? கருகி போயில இருந்துச்சு, ஆனா இப்போ மெர்சலா இருக்குது. ஏதோ நந்துருது, ஆனா எப்படி நந்துச்சுன்னு தான் தெரியலையே. ஏமா, இதெல்லாம் உன் வாழ் தானா? சும்மா சொல்லக்கூடாது. எங்க ஏரியாவுல ஒரு பெருசு செத்து குட்டா சீதக்காதின்னு ஒரு கதை சொல்லும். அந்த மாதிரி நீ செத்தும் எனக்கு செம்மையா ஹெல்ப் பண்ற. இல்ல இல்ல, இது எனக்கு பண்ண ஹெல்ப் இல்ல, உன் ஃபேமிலிக்கு பண்ண ஹெல்ப் தான். ஆனா அது கூட ஓகே தான். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு செத்ததுக்கு அப்பால கூட நிறைய செய்யலாம், தப்பே இல்ல. நான் பாசமான அம்மா, லவாங்கியான புருஷன், ஜாலியான தாத்தா, தாறு மாறு ஃபேமிலி தான் உண்டு. ஆனா உனக்குதான் வாழத்துக்கு குத்துறதுல. இருந்தாலும் உன்னைய மாதிரி இந்த ஃபேமிலில உரிமையா வாழ முடியலன்னு கொஞ்சம் பொறாமையாவும் தான் இருக்குது. சரி, மேட்ருக்கு வர. இந்த கோயம்பு வச்சது நீ தானே? கம்முன்னு இருக்கிற? ஆமா இல்லன்னு சொல்லுமா. அது சரி, உன்னால் தான் சொல்ல முடியாதே. அப்ப ஓகே, வேற ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ இந்த கோயம்பு வச்சது நீதான்னா நான் அப்படிக்கா திரும்பின்னு மறுக்கா உன்ன பாப்பேன். நீ போட்டோ பிரேம்ல இருந்து எஸ்கேப் ஆயிரணும். அப்படி எஸ்கேப் ஆயிருந்தனா நீ தான் செஞ்ச, ஓகேவா? நான் இப்போ திரும்புறேன். போயிட்டியா?
திரும்ப வா. திரும்ப போறேன், திரும்ப போறேன், திரும்ப. என்ன அப்படியே இருக்கிற? அப்போ நீ இல்லையா அது? வேற யாரு கோயம்பு சரி பண்ணிருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, ஒரு பேச்சுக்கோசரம் சொன்ன உடனே கிளம்பி போயிட்டியே. கொஞ்சம் பயம் காமிக்கிற ஆளாதான் இருக்கிற நீ. எதுக்கு பொம்மி சும்மா உசுன்னு இருக்க? என்ன பொம்மி சொன்னா கேட்க மாட்டியா? சும்மா உசுன்ட்டு. ஐயோ பாம்பு. ராணி ராணி எனக்கு தெரியும் நீ வந்துருவன்னு. எனக்கு தெரியும் நீ பொம்மி வந்திருக்கான்னு தெரிஞ்சு நீ பொம்மியை பார்க்க தானே வந்த. ராணி நீ நீ ராணி சரி சரி இரு, நான் போய் ஃப்ரெண்ட் அனுப்புறேன். ராணி என்ன ஒண்ணு பண்ணிடுறா, நான் ஃப்ரெண்ட் அனுப்புறேன், உன் ஃப்ரெண்ட் அனுப்பி விடுறேன். ராணி ராணி நீ என்ன ஒண்ணு பண்ணிடாத, நான் போயிடுறேன். கொஞ்சம் ஓரமா போய்க்கிறேன். நீ நான் சொன்ன கேப்பல்ல, நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். நான் போய் உன் ஃப்ரெண்டை அனுப்பி விடுறேன். ராணி இங்கே இரு. பொம்மி ராணி ராணி என்ன தாடிகார ராணி ராணின்னு கூவின்னு இருக்கிறான்? என்னத்துக்கு நம்ம பேர் இப்படி கூவுறான்? தெரிஞ்சு போச்சோ? ராணி 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 என்ன ராணி? யாரு ராணி? ராணி ராணி என்ன சித்தார்த்? என் பெருசு ஒரு என் பேர் சொல்லி கூவி நிறுகிறாரு. ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டாரோ? ஏன்பா என்னப்பா ஆச்சு? ராணி தாத்தா ராணி வந்திருக்கா. ஏமா உனக்கு புரியலையா? ரூமுக்கு உன் ஃப்ரெண்டு ராணி வந்திருக்கா போல. நீ போய் பார்த்து அவளை நலம் விசாரிச்சுட்டு அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்பிடுவா. சரிங்க தாத்தா. ஏன்பா உனக்கு முதல்லயே தெரியுமா இல்ல அந்த பொண்ணு உங்ககிட்ட பேரை சொல்லிச்சா? தாத்தா உள்ள வந்திருக்கிறது பொண்ணு இல்ல தாத்தா. பொண்ணு இல்லையா? அப்புறம் என்ன ராணி வந்திருக்கான்னு சொன்ன? தாத்தா அது பொம்மியோட ஃப்ரெண்டு தான் தாத்தா. அது பாம்பு. அதுதான் பொம்மியை தேடி வந்திருக்குது. என்னடா பாம்பா? என்ன யாரோ ராணி வந்திருக்கிறான்னு சொன்னாரு, யாரையும் காணோமே. என்ன பொம்மி ஒரு மாதிரியா பேசுற? ஐயோ இவன் வேற உசுர வாங்குறானே. இல்ல அது உள்ள ஒரு பாம்பு இருந்தது. அது யாருன்னு உனக்கு தெரியலையா? ராணி உன் ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான். ஆனா அத பாக்குறதுக்கு இப்ப எனக்கு மூட் இல்ல. அது கொஞ்சம் விரட்டி விட்டுறீங்களா? ஐயோ அதெல்லாம் பண்ணவே கூடாது.
அது உன்னோட ஃப்ரெண்ட். ஏய் இருப்பா சித்தார்த், நான் பொம்மி கிட்ட சொல்லி அதை வெளியே அனுப்ப சொல்றேன். நீ பயப்படாத. சரி, போதும். நான் அந்த பக்கம் நிக்கிறேன். இந்த பாருமா, நீ போய் அதை எப்படியாவது அனுப்பி வச்சிடுமா. நீ அதை வெளியே அனுப்பி விட்டா தான் உன்னை பொம்மின்னு நம்புவாங்க. அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. யோ பெருசு, நான் விளையாடுறியா? நீ போய் அதை விரட்டி விடியா. இந்த உலகத்திலேயே எனக்கு பயம்னா அது பாம்பு மட்டும்தாமா. பாம்பை கண்டா படையும் நடுங்குன்னு சொல்லுவாங்க. நீ ஏன் போய் அனுப்பி விடமா. நான் சொல்றேன்ல, என் பேச்ச கேப்பியா. சரி சரி, போய் தொலைற. என்ன பண்றது, உன்னோட பெரிய ரோதனையா போயிடுச்சு எனக்கு. இது பாரு, பாம்புனா எனக்கு ரொம்ப பயம். நான் பொம்மி இல்ல. நீ பொம்மிக்கு வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம். நான் ராணி, நீ எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. அதன் முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு இங்க இருந்து நீ போயிரு. இல்லங்காட்டி பயத்திலேயே நான் செத்து போயிருவேன். புரிதா? கிளம்பி போயிரு. சொன்ன கேளு பாம்பு, நல்ல பாம்பே. போயிரு பாம்பே, கிளம்பி போயிரு பாம்பே. போயிரு பாம்பே, கிளம்பி போயிரு பாம்பே. அப்பாடா, போயிருச்சு. என்னப்பா ஆச்சு? ஏன் வெளியில நிக்கிறீங்க? ஊர் ஜனங்கெல்லாம் வந்திருக்காங்க. பாம்பு வந்திருக்குமா? மறுபடியுமா? ஆமாமா, பாம்பு வந்திருக்கு. பொம்மி அதை விரட்ட போயிருக்காமா. ஐயோ, அடியாத்தி. ஏய் பொம்மி, என்னடி இது? பாம்பு எடுத்து கழுத்துல போட்டிருக்க. நான் எடுத்து விட்டுருக்கேன், அதுவா ஏறிக்குச்சு. எனக்கு முதவே தெரியும் ஆண்டி, அந்த பாம்பு நம்ம பொம்மிக்கு ஃப்ரெண்டு. அது அவளை எதுவுமே பண்ணாத ஆண்டி. பாருங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா அவகிட்ட இருக்குன்னு. தாத்தா, பாம்பு பாத்தீங்களா? நான் பாத்துட்டமா. அப்படியே கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வாமா. சரி தாத்தா, உடனே போய் இறக்கி விட்டுறேன். எம்மா நாகராணி, உனக்கு பால் தர, முட்டை தர. ஐயோ, தயவு செஞ்சு நான் எந்த சங்காத்தமும் வச்சுக்காத புரிதா? நான் பொம்மை இல்லம்மா, அத மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ புரிதா? அத மட்டும் நீ புரிஞ்சுக்கோமா. போயிரு பாம்பே, இறங்கி போயிரு பாம்பே. போயிரு பாம்பே, இறங்கி போயிரு பாம்பே. போயிரு பாம்பே, போயிரு.
பார்த்ததும் நான் அதோ பயந்து போயிட்டேன். வந்துட்டாளே வெற்றி. ஏய், பூமி, என்னாச்சு என்னாச்சு? என்னாச்சு ராணி பூச்சி. ம், ராணி பூச்சா ஆ, இல்ல ராணி போயிருச்சு. ஆ, போயிருச்சா அது நீ அடிக்கடி வரும் பூமி, நீ ஒண்ணும் பயப்படாத. இன்னைக்கு நைட்டு கூட வரும், ஏன் நாளைக்கு மறுபடியும் கூட வரும். இங்க பாரு, நான் இருக்கேன் பூமி, நீ ஒண்ணும் பயப்படாத. தாத்தா நான் பாத்துக்கிறேன், விடுங்க தாத்தா. ஆ, யோ, பெருசு, என்னை பார்த்தா உனக்கு மனசியா தெரிதா இல்ல வேற மாதிரி தெரிதா? என்னம்மா ஏன் அப்படிலாம் கோவிச்சுக்கிற? பின்ன என்னையா, நீ காண்டி அந்த பொம்மிக்கு பாம்பெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தா நான் இந்த மேட்ருக்கு ஒத்து நின்றுக்கவே மாட்டேன். பாம்புதான் எனக்கு உசுர போயிரும்யா. இன்னைக்கு அந்த பாம்பு என் மேலலாம் ஏறி, ஐயோ இப்போ நினைச்சா கூட நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறெல்லாம் வாய் வழியா வந்து உழுந்துரும் போல இது. சில சமயம் நீ பேசுறது எனக்கு புரியவே மாட்டேங்குதுமா. நீ பேசுறது தமிழ் தானாமா? யோ பெருசு, இப்ப அதுவாயா முக்கியம்? எந்த நேரத்துல உன்னை நான் பார்த்தேனே தெரியலையா? நீ கெட்ட நேரமா நினைச்சாலும் என் குடும்பத்துக்கு சித்தார்த்துக்கு நீ வந்தது நல்ல நேரமா. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் கோச்சிக்காம இருமா. யோ யோ யோ, நீ வேற சென்டிமெண்டா பேசி தாக்காத. நான் என்னையா பண்ணிட்டோம்? பொம்மையா நடிகத்துக்கு இன்னும் இன்னெல்லாம் சோதனைய கத்துக்கணும்னு தெரியல எனக்கு. பெரிய சத்திய சோதனையா இருக்கியா உன்னோட? தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. சித்தார்த்துக்காக, எனக்காக, கிருஷ்ணவேணிக்காக. நான் என்னதான் வாயால ஊனு உதார் விட்டாலும் என் மனசு பஞ்சு மாதிரி நீ தெரிஞ்சு வச்சீங்கன்னு நீ நல்லா தாக்குற பெருசு. ஆ? இதெல்லாம் சரியா இல்ல சொல்லிட்டேன்.